ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேங்க. நிறைய பேர் சுடு தண்ணி வடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஜல்லிக்கரண்டி, அப்படி இல்லை வளையாக இருக்கும் பாருங்கள் ஜல்லிக்கரண்டி நான் வச்சுருக்கலையே, இதே போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒன்று இருந்தாலே போதுங்க, பல வேலையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாங்க. நான் வச்சுருக்க ஜல்லிக்கரண்டில் உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அந்த பாதத்தை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. வடிகட்டி பாருங்கள், உருளைக்கிழங்கு ஃபுல்லாக பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். நல்லா சுட நல்லா கொதிக்க இருக்குங்க. இதை நம்ம தோல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக மறுபடியும் அந்த ஜல்லிக்கரண்டி அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அதை நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும், அதே போல் உருளைக்கிழங்கை பேக் சைடு திருப்பி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக தோல் ஃபுல்லாக வெளியே வந்துடுதுங்க. அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக தட்டுக்குள்ளே வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னுட்டு. எவ்வளோ சூடாக இருந்தாலுமே இந்த மெத்தட் நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணாலுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் உரிச்சிடலாங்க. இது ஒரு டைம் சேவிங் டிப்பாகவும் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு உரிச்சிருக்கேன். அந்த தோல் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சுங்க. அந்த உருளைக்கிழங்கு மட்டும் உள்ளுக்குள்ளே போய் வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிப்ஸு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பளுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் போல் சால்ட் இல்லை கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதுக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி கை வச்சு நீங்கள் நல்லா கழுவி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. ஏன்னா வெங்காயத்து மேலே நிறைய இடத்துல கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கை வச்சு நல்லா கலக்கி விட்ட பின்னாடி வெங்காயத்தை ஒரு ஓரம் வச்சுட்டு காய வெட்டுற கட்டிங் போர்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது பக்கமே நீங்கள் வெங்காயம் வச்சுட்டு காய் வெட்டுற கத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் மறுக்க சொல்லையே கண்ணில் தண்ணி வந்துடுங்க, அப்படி இல்லைனா கண்ணெரிச்சல் எல்லாமே வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள், கொஞ்சம் கூட கண்ணிலும் தண்ணியும் வராது, கண்ணெரிச்சல் வராதுங்க. நீங்கள் காய் வெட்டுறங்க இல்லையா, அந்த கத்தியை நீங்கள் லைட்டாக அந்த தண்ணியில் லைட்டாக தொட்டு நீங்கள் வெங்காயத்தை வெட்டி பாருங்கள். ஒரே ஒரு கொஞ்சம் கண்ணெரிச்சல் இருக்காது, கண்ணிலேருந்து தண்ணி வராது. எவ்வளோ வெங்காயம் வேணாலுமே நீங்களே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கல்லையும் நீங்கள் மூடி போட்டு நல்லா நீங்கள் ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்த பின்னாடி இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. கப்பு எடுத்துட்டு நம்ம அரைச்சுள்ளிய பொட்டுக்கல்லையை இதை நீங்கள் அந்த கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்ட பின்னாடி இந்த பொட்டுக்களை நம்ம கரைக்கணுங்க. அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி அழிச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலக்கி எடுத்தாச்சு. இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் பொட்டுக்களி நீங்கள் அரைச்சி ஊற்றிட்டா போதுங்க. அந்த குழம்பும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும், அதிக குழம்பும் கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லைங்க, ஒரு சில டைமில் குழம்புங்களெல்லாம் உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிருங்க. இந்த பொட்டுக்களையும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி ஊற்றி பாருங்கள். அந்த உப்பு இருந்த இடமே தெரியாது, அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்குங்க. கரெக்டாக உப்பும் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
தீராத குக்கர் கேஸ்கெட் ப்ராப்ளத்தை தீர்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நீர் வடியும் குக்கரை சரி செய்தல் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கடைகளில் போயிட்டு குக்கர் மூடி கொண்டு போகாமல் 2 லிட்டர் குக்கர் 5 லிட்டர் குக்கர்னு சொல்லிட்டு ரப்பர் வாங்கிட்டு வருவீங்க. இனிமேல் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் சீக்கிரமாக ரப்பர் யூஸ் ஆகாமல் போயிருங்க. ஏன்னா சீக்கிரமாக லூஸ் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் எப்போ நீங்கள் குக்கர் ரப்பர் வாங்குறதா இருந்தாலும் சரிங்க, அந்த குக்கர் மூடி ஒரு கட்டை பேக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடைகளில் போய் ரப்பர் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ரப்பர் நீங்கள் கேட்டு வாங்கி கையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை கிழிக்காமல் அந்த ரப்பரை நீங்கள் அங்கே அந்த குக்கர் மூடிக்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடிக்குள்ளே நீங்கள் செட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாடுங்க. டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான ரப்பரை நடத்துங்க. ஒரு வேளை லூஸாக இருந்துச்சுன்னா வேறு ரப்பர் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் ரப்பர் வாங்கிட்டு வந்தாலும் சரி, சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் சரிங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரப்பரை நீங்கள் ஒரு பாத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த ரப்பரை நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க. அரை மணி நேரம் கழிச்சு குக்கர் மூடிக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. நம்பர் 3 டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் டேரெக்டாக குக்கர் மூடியை போட்டுக்கூடாதுங்க. ஒரு சாம்பார் செஞ்சாலும் சரி, பிரியாணி செஞ்சாலும் சரி, சாப்பாடு வச்சாலும் சரிங்க, அரிசி லைட்டாக கொதி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடியை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குக்கர் மூடி நீங்கள் போட்டாலுமே போதுங்க. அந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களே பாருங்கள், சைடில் எங்கேயுமே நீர் கசிவு ஏற்படாதுங்க. இந்த 3 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால இன்னொரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு குக்கர் ரப்பரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. குக்கர் மூடி தண்ணி கொஞ்சம் கூட கசியாது. குக்கர் ரப்பரும் கரெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கர் ரப்பர் லூஸாக இருக்கா அதுக்கான டிப்ஸும் லாஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேங்க. இப்போ பாருங்கள், விசில் ஃபுல்லாக வந்துடுச்சு. அந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்பர் 4 டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கர் மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அப்படியே வைக்கக்கூடாதுங்க. அந்த மூடியில் ரப்பரை நீங்கள் கலத்திக்கோங்க. கலத்தி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் தண்ணியில் நல்லா அழைச்சிக்கணுங்க. சூட்டோடு நீங்கள் அப்படியே வச்சுன்னா இந்த குக்கர் மூடி நல்லா நீர் கோத்துக்கணும் ஆயிருங்க. ரொம்ப லூஸ் ஆயிரும். அதுவும் மட்டும் இல்லாமல் நீர் கசிவு ஏற்படுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணணும். குக்கர் ரப்பரை நீங்கள் கையோடு கலத்திட்டு அந்த தண்ணியில் நீங்கள் நல்லா நனைச்சிக்கோங்க. பாருங்கள், குக்கர் ரப்பரை நனைச்சி வச்சுட்டுங்க. கடைசி தான் நீங்கள் 5வது டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கர் ரப்பரை நீங்கள் நல்லா நனைச்சி வச்ச பின்னாடி உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இல்லைனா ஒரு குடத்தில் நீங்கள் ரப்பரை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், எப்போவுமே ஐஸ் கட்டி கீழே ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரப்பர் ரொம்ப நாளைக்கு வரும். ரொம்ப லூஸாக அந்த ரப்பராக இருந்தாலுமே ரொம்ப டைட்டாயிருங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட நீர் கசிவு ஏற்படாது. கண்டிப்பாக அந்த டிப்பி எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வளையல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, நம்ம வளையல் வாங்கிட்டு வரும்போது எங்கேயாச்சும் ட்ராவல் டைமில் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பேக்கில் வைப்போங்க. நம்ம கண்ணாடி வலைலாம் பேக்கில் வைக்கும்போது சீக்கிரமாக உடஞ்சிருங்க. அந்த மாதிரி உடையாமல் இருக்க நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வளையல் வேணாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இடம் மட்டும்தாங்க பிடிக்கும், அதிகமாக இடமும் பிடிக்காது. அதுக்காக நீங்கள் ஒரு சாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் வளையல் ஸ்டாண்ட் எதுவுமே இருக்காது. அதுக்காகவும் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த சாக்ஸை நீங்கள் ஒரு கையை உள்ளுக்குள்ளே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வளையல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வளையல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், ஒரு டசன் வளையல் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அந்த வளையல் ஃபுல்லாகவே இந்த கைக்கிட்ட வச்சுட்டு அந்த சாக்ஸை நீங்கள் தலையை நான் எப்படி வீட்டில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் இழுத்து விட்டால் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வளையல் போய் கரெக்டாக செட் ஆகிருக்குங்க. இதே போல் இந்த சாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக கூட வளையல் போட்டு வச்சுக்கலாங்க.
நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டசன் வளையல் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்ச பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா சாக்ஸு, அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சாலே போதுங்க, இடமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் வளையல் உடஞ்சி போகாதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பிலையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.